இப்பவும் சொல்றேன், அதிமுக விமர்சிக்க வேண்டியது விஜயோட இன்னைக்கு தேவை இல்ல. முதல்ல அவர் பாசிச பாஜகன்னு சொன்னாரு. பாயச திமுகன்னு சொல்லல. பாயசம் இல்ல திமுகன்னு சொன்னாரு. நீங்களும் பாசிசம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அவங்க ஒரு விதமான பாசிசத்தை கடைபிடிக்கிறாங்க, நீங்க ஒரு விதமான பாசிசத்தை கடைபிடிக்கிறான்னு சொன்னாரு. சோ இப்ப அந்த பாசிசத்தோட பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவும் அதேதான். இப்ப என்னன்னா அதிமுக தனியா கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதே இல்லைன்ற நிலைப்பாடுக்கு தாவேக்கா போலாம். ஏன்னா பிரைமரி ஃபோர்ஸ் எதிரி திமுக மாநிலத்திலையும் பாஜக மத்தியிலும் சொன்ன பிறகு மேபி இந்த எலெக்ஷன்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வந்திருந்தாங்கன்னா அதிமுக இவங்க கடுமையா சாடி இருக்கலாம், எதிர்த்து இருந்திருக்கலாம். ஆனா நிலைமை என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த பிரைமரி எதிர்கட்சி ரோல பாஜக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக. இப்போ இவரோட அட்டாக் திமுகவையும் பாஜகவும் இன்னும் டைட் பண்ணி பெட்டரா அடிக்கிறதே நல்லா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது அஇஅதிமுக இப்படி ஒரு கட்சி இத்தனை வாட்டி தமிழகத்தை ஆண்டிருக்காங்க, இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த கட்சி போயிட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது அன்பிரசிடென்ட்டா ஒரு கூட்டணிக்குள்ள போய் மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு கோவமோ இல்ல ஒரு எதிர்வினையாவோ தான் பார்க்கணும். டியூ கோர்ஸ்ல அஇஅதிமுகவை அட்டாக் பண்ற தேவையே இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்.